ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் கூடவே திருமலையில 2 நாளா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ கிளைமேட் வந்து ரொம்பவே மாறி இருக்கு. அதை பத்தின தகவலும், அது கூடவே மே மாசத்துக்கான டெய்லியோ இஓ ப்ரோக்ராம் நேத்து வந்து நடந்தது. அதுல பக்தர்கள் நிறைய பேர் கால் பண்ணி அவங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் குரூப்ல உங்களுக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். மேபி நீங்க அதை ஃபாலோ பண்றவங்களா இருந்தா கண்டிப்பா செக் பண்ணிருப்பீங்க. இது கூடவே இன்னும் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களையும் இந்த வீடியோல பார்க்கலாங்க. தொடர்ச்சியா திருமலை தரிசனம் போறதுக்கு தேவையான தகவல்களை நம்ம பல வழிகளில் உங்களுக்கு தொடர்ச்சியா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பாக்குற வீடியோல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக்கும் அப்டேட் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான தகவல்களை கூடுதலா பார்க்கலாம். புதுசா திருமலைக்கு சடனா பிளான் பண்றவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ரெகுலரா நம்ம சொல்றது தான். டெய்லியுமே கீழ் திருப்பதியில ஆஃப்லைன்ல இலவச டிக்கெட்ஸை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த டிக்கெட் வாங்குறதுக்கு உங்ககிட்ட ஆதார் கார்டு இருந்தா போதுமானது. எந்தெந்த பிளேஸ்ல எல்லாம் கொடுக்குறாங்கன்னா விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலயும் விடிய காலையில 2 மணில இருந்து இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க நைட்டு ஒரு 12 மணிக்கெல்லாம் ரீச் ஆயிட்டீங்கன்னா லைன்ல வந்து வெயிட் பண்ணலாம். 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் ஆகி சேம் டேயோட டிக்கெட்டும் அடுத்த நாளுக்கான ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டோட டிக்கெட்டும் இந்த இடங்கள்ல உங்களுக்கு கிடைக்கும். நாங்க நடந்து போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஆனா நாங்க நைட்டே ரீச் ஆயிடுவோம். என்ன பண்ணா அப்படின்னா, நீங்க அலிப்பிரிமெட்டு வழியா நடந்து போற பிளான் இருக்குன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸ்க்கு போயிட்டு அங்க டோக்கன் வாங்கிட்டு அலிப்பிரி வழியா நடந்து போகலாம். இல்ல நாங்க ஸ்ரீவாரிமெட்டுல தான் நடந்து போலான் இருக்கோம்னா ஸ்ரீவாரிமெட்டு காலையில 6 மணிக்கு தான் ஓபன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அங்க டிக்கெட்ஸ் வந்து கொடுப்பாங்க. சப்போஸ் வந்து கொஞ்சம் கவுண்டர்ஸ்ல க்ரௌட் இருக்கு அப்படின்னா டிக்கெட்ஸ் வந்து முடிஞ்சது, டிக்கெட் இல்லை அப்படின்னும் போது நிறைய பேர் ஸ்ரீவாரிமெட்டுல போயிட்டு டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு நடந்து போகணும் அப்படின்றது இல்லை. அவங்க பஸ்லயோ ஓன் வெஹிக்கிளையோ அவங்களோட கன்வீனியன்ட் பொறுத்து டிராவல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம்னா, நைட்டே ரீச் ஆகுறீங்கன்னா நியர்பை கவுண்டர்ல போய் வெயிட் பண்ணி டோக்கனை வாங்கிட்டு ரிலாக்ஸா ஸ்ரீவாரிமெட்டுல நீங்க நடந்து போகலாம். இதுதான் இருக்கிறதுலே பெஸ்டான ஆப்ஷன். ஏன்னா நம்ம 6 மணிக்கு மேல போயிட்டு வாங்கலாம். க்ரௌட் இருக்கு அப்படின்னா நம்ம கீழே வெயிட் பண்ணி போறதுக்கு இடையிலே டிக்கெட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். இந்த விஷயங்களை நீங்க பிளான் பண்றவங்க நோட் பண்ணிக்கிங்க. இல்ல எனக்கு கை குழந்தை இருக்கு, இல்ல நான் ஒரு என்ஆர்ஐ அப்படின்னா நீங்க டைரக்டா போயிட்டு கூட தர்ஷன் வந்து அட்டன் பண்ணலாம். இன்ஃபான்ட் கியூக்கு தனியான ப்ரொசீஜர், அதே மாதிரி என்ஆர்ஐக்கும் தனியான ப்ரொசீஜர் இருக்கு. இதை பத்தி ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலா வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்டா செக் பண்ணிக்கோங்க. திருமலையோட கிளைமேட் ஆகட்டும், திருப்பதியோட கிளைமேட் ஆகட்டும் ரொம்பவே மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மழை நல்லா பெய்யுது, கிளைமேட் வந்து ரொம்பவே மாறி இருக்குங்க. ஸோ நீங்க தர்ஷனுக்கு போறீங்கன்னா, நாளைக்கோ நாளான்னைக்கோ போறீங்கன்னா அதுக்கான சேஃப்டி கூடை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கோங்க. ஒரு காலையில ஓரளவுக்கு நார்மலா இருக்கு, மத்தியானத்துக்கு மேலதான் மழை இருக்கு. ஸோ அதோட அப்டேட் எல்லாம் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க அந்த வீடியோஸ் வந்து செக் பண்ணி பாருங்க. மழை நல்லாவே இருக்கு. நீங்களும் தர்ஷன் போயிருந்தீங்க, மழை இருந்தது அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். நேத்து திருமலையில தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 62,624 பேர். நேரடி சர்வ தரிசனத்துல 30 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 12ல இருந்து ஒரு 15 மணி நேரம் ஆகலாம். ஸோ ஆவரேஜா ஒரு 10ல இருந்து 15 மணி நேரம் அப்படின்றத நீங்க டைமா நேரடி சர்வ தரிசனத்துல வச்சுக்கலாம். எஸ்எஸ்டி டோக்கனா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3ல இருந்து 5 மணி நேரமும், 300 ரூபா தரிசனமா இருந்துச்சுன்னா 2ல இருந்து 4 மணி நேரம் ஆகலாம். ஸோ மழை அப்படின்றனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் தர்ஷன் போற மாதிரி சில டைம் இருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த டைம் அப்படின்றது வேரி ஆகலாம். ஒவ்வொரு மாசமுமே டெய்லியோ ஈவோ அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து நடக்கும். இந்த ப்ரோக்ராம் எதுக்காக அப்படின்னா, திருமலைக்கு தரிசனம் வரக்கூடிய பக்தர்கள் உங்களுக்கான குறைகளை டைரக்டா நீங்க ஈஓ கிட்டே சொல்லலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் தான் இது. இதுல நீங்க ஃபீட்பேக்கும் சொல்லலாம், இல்ல இந்த மாதிரி விஷயங்களை நீங்க எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ரிக்வஸ்டும் நீங்க வந்து சொல்லலாம். இது நேத்து வந்து நடந்தது. இதுல இருக்க முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். மீதி எல்லாமே நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனல்ல டிரான்ஸ்லேட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து திருமலையில இருக்கக்கூடிய ஆகாச கங்கா ஸ்ரீ பால ஆஞ்சநேய சுவாமி கோவிலில் ஜூன் 1ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதி வரைக்கும் 5 நாட்கள் ஹனுமன் ஜெயந்தி கொண்டாட்டங்களுக்கு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதா டிடிடியோட ஈஓ வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டேட்ல போறீங்கன்னா ஆஞ்சநேய ஜெயந்தி வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது திருமலையில கோடைக்கால ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கு, கோடை காலத்துல வரக்கூடிய பக்தர்களுக்கான வசதிகள் என்ன மேம்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல்களும் கொடுத்திருக்காங்க. கோடை விடுமுறையில் குறிப்பாக திருமலை ஸ்ரீவாரி தரிசனத்துக்கு வரும் பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படாமல் இருக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. உணவு, மோர், குடிநீர்,
காலை உணவு மற்றும் மருத்துவ வசதிகளை வரிசைகள் மற்றும் பெட்டிகளில் தொடர்ந்து வழங்குகிறோம். அதே போல கோயில் தெருக்களில் பக்தர்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதிகள் அனைத்திலும் வெயிலின் உஷ்ணத்தில் இருந்த நிவாரணம் அளிக்கும் வகையில் சாலுவ பந்தல்கள், சாலுவஷ்ணம், அதே மாதிரி கம்பளங்கள் அமைச்சிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது நிலத்தில் அவ்வப்போது தண்ணீர் தெளித்து வருகிறோம். ஸோ இப்போ கொஞ்சம் மழை பெய்யறனால கிளைமேட் கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது நாராயணகிரி தோட்டங்கள் மற்றும் கோவில் சுற்றுப்புறங்களில் பக்தர்கள் ஓய்வெடுக்க தற்காலிக கொட்டகைகள் அமைக்கப்பட்டிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தது தான் ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் ஹனுமன் ஜெயந்தி விழா மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹனுமன் ஜெயந்தியில் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும், எந்தெந்த கோவிலில் என்ன மாதிரி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, இந்த விழா வந்து எப்படி கொண்டாட போகிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது முக்கியமாக அவர் சொல்லியிருந்த இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, பெங்களூரை சேர்ந்த குமாரி கீர்த்தனா வந்து முதல் கோவிந்த கோடியை வந்து எழுதிட்டு வந்திருந்தாங்க அப்படின்றதும், முதல் முறையாக பெங்களூரை சேர்ந்த இன்டர் 2ஆம் ஆண்டு மாணவி குமாரி கீர்த்தனா வந்து 10,0116 முறை கோவிந்த கோடி எழுதினார். அவங்களுக்கு வந்து சுவாமி தரிசனம் வந்து கொடுத்திருந்தாங்க, அதாவது விஐபி தரிசனம் வந்து கொடுத்திருந்தாங்க. இந்த கோவிந்த கோடி பொறுத்த வரைக்கும் 25 வயசு அதுக்கு கீழே இருக்கிறவங்க தான் எழுதணும். நீங்க கோடி முறை எழுதிட்டு போறீங்கன்னா உங்களுக்கும் உங்க ஃபேமிலியில இருக்க 4 பேர், மொத்தமா ஒரு 5 பேருக்கு விஐபி தர்ஷன் வந்து கொடுப்பாங்க. இதுவே நீங்க 10,116 முறை எழுதிட்டு போறீங்கன்னா உங்களுக்கு மட்டும் விஐபி தர்ஷன் வந்து கொடுப்பாங்க. இது வந்து நம்ம அந்த நோட்ல தான் வாங்கி எழுதணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. அந்த பொண்ணே வந்து நார்மல் நோட்ல அவங்க லைன் போட்டு தான் வந்து எழுதியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே நியூஸ்ல வந்துச்சு, பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்தது திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி அம்மாவாரி கோவிலில் ஆண்டுதோறும் மே 21ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் ஊஞ்சல் உற்சவம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 22ஆம் தேதி காலை 7:45 மணிக்கு மேல் அம்மாவாரியின் தங்கத்தேர் திருவிழா நடைபெறும். நீங்க மே 22 எதுவும் இங்க கோவிலுக்கு போறீங்கன்னா இந்த டைம்ல தங்கத்தேர் வருது. ஸோ நீங்க தரிசனம் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி கோவில்ல புஷ்ப யாகம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் திருப்பதியில் உள்ள ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி கோவிலில் பத்ர புஷ்ப யாகம் மே 23ஆம் தேதி நடைபெறுகிறது. மே 23ஆம் தேதி அன்னைக்கு அன்னமையா ஜெயந்தி விழா வந்து நடக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பிரம்மாண்டமா இதை பண்றதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலோட வசந்தோற்சவ விழா மே 27லேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. மே 28ஆம் தேதி மாலை 6 மணி முதல் சுவாமியும் அம்மனும் தங்க ரதத்துல வந்து வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் தருவார்கள் அப்படின்ற விஷயமும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ஊர்ல இருந்து கால் பண்ண பக்தர்கள் என்னென்ன மாதிரி வசதிகள் மேம்படுத்தப்பட்டா நல்லா இருக்கும், இந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுல மேக்சிமம் வந்து பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து ஆன்லைன்ல ஓப்பன் ஆகக்கூடிய டிக்கெட்டுகளை வந்து ஆஃப்லைன்லேயும் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதே போல் ஒரு பக்தர் ஒருத்தவங்க கோவிந்த கோடி பற்றி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் கோவிந்த கோடி எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னா ஜேஇஓ ஆஃபீஸ் அங்கே போயிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ப்ரொசீஜர் படி விஐபி தர்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே போல் பக்தர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய முக்கியமான அறைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், டிக்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டும் பழையபடி ஆன்லைனில் கொடுக்காம ஆஃப்லைன்லேயும் கொடுத்தா நிறைய பேத்துக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 300 ரூபா சிறப்பு தரிசன டிக்கெட்டுகள் வந்து ஆஃப்லைன்லேயும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில இருந்து ஸ்ரீ கந்தசுவாமி அப்படின்ற ஒருத்தவங்க வந்து கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஈயோ வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆஃப்லைனில் கிடைக்கவில்லை, திருப்பதியில் டிடிடியில் எஸ்எஸ்டி டோக்கன்கள் வந்து வழங்கப்பட்டு வருது, அந்த டோக்கன்கள் வேணா நீங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அதுக்கு பதிலாக வந்து சொல்லியிருக்காரு. இன்னிலேருந்து அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஓரளவுக்கு ஒரு சில இடங்கள்ல மழை இருக்கும்னு சொல்லியும் தமிழ்நாட்டில் சொல்லியிருக்காங்க. திருப்பதி திருமலை பொறுத்த வரைக்கும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற நீங்கள் மாதிரி ரெடியாகி போகிறது பெஸ்ட்டு. அதுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஆகஸ்ட் மாதத்துக்கான தர்ஷன் டிக்கெட்லாம் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்ற டிடிடியோட கேலண்டர் பேஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஜூன் மாதத்துக்கு தர்ஷன் டிக்கெட் வேணும்னு நினச்சிங்கன்னா ஏபிஎஸ்ஆர்டிசியில் இது வரைக்கும் இன்னும் ஓப்பன் ஆகலை. ஓப்பன் ஆனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ஏபிஎஸ்ஆர்டிசி டிக்கெட்டை பற்றி ஒரு கம்பேரிசனில் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன். ஒரு ஐடியா வேணும்னா அதை செக் பண்ணி பாருங்கள். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.